இந்த நாளில் எங்கள் மீது அசைவாடும் ஆண்டவரே. எல்லா தடைகளை மாற்றி போடுகிறவர் ஆண்டவரே. எல்லா கனத்துக்கு பாத்திரர், எல்லா மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் நீங்கள் அசைவாடுங்கப்பா. எல்லா தடைகள் உடைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, வர வேண்டிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் சரியான நேரத்தில் ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் அழைத்து வருவீராக ராஜா. இந்த நாளின் ஆராதனை மகிமையின் ஆராதனையாய், வெற்றியின் ஆராதனையாய், ஜெயத்தின் ஆராதனையாய் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் கர்த்தர் ஆண்டவரே. நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை உண்டாகட்டும் ராஜா. குறைகள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாம் ஒரு விஷயம் மன்னிப்பீராக ராஜா. அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை கர்த்தர் மன்னிப்பீராக. கீழ்ப்படியாமல் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறி போவதாக. ஓ ராகாபா சாந்தராலராபா. இந்த மாதத்தின் கடைசி நாளிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தி பாடி ஆராதித்து துதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அத்தனை கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் மாறி போகட்டும். உம்முடைய திருநாமம் மகிமைப்படட்டும். எங்களை மட்டுமாய் உம்முடைய வல்லமுள்ள கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அவருக்கு அருவம் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னை மறவாயே சொன்னாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாயே சொன்னாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை
ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை தேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை தேவனே நேசிக்கிறார். சீர்மிகின்றிடுமே சுவிசேஷங்களை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர்மிகின்றிடுமே சுவிசேஷங்களை உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. ஏதுமில்ல என்ற கவலை இல்ல. சொல்லுங்க சத்தமாய். துணையாளர் என்னை விட்டு சத்தமாய். ஏதுமில்ல என்ற கவலை இல்ல. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர். ஆமே. சொன்னதை செய்திடும் தகப்பன். நம்புவேன் நம்புவேன் இறுதி வரை. என் இயேசுவை நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்திடுவார். யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை. துணையாளர் இருக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. சொல்லுங்க. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. சொல்லுங்க. ஏதுமில்ல என்ற கவலை இல்ல. துணையாளர் என்னை விட்டு அப்பா என் கையில ஏதும் இல்லை என்று சொல்லி கவலையே இல்லப்பா. ஏன்னா நீங்க எங்களை விட்டு விலகவில்லை. இந்த மனிதர்கள் விலகி போகலாம், சூழ்நிலைகள் விலகி போகலாம்,
சொன்னவர்கள் விலகி போகலாம். ஆமென். ஆனால் நீர் விலகாத தேவன். ஆமென். நம்புவேன் இறுதி வரை. சொல்லுங்க அப்பாவை பார்த்து, நான் நம்புவேன் இறுதி வரை. கரம் உயர்த்தி, நான் நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. உம்மை மாத்திரம் நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நான் நம்புவேன் வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. சொல்லுங்க மீண்டும் சத்தமா. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. சொல்லுங்க. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன். கரம் உயர்த்தி ஆமென். அப்பா பார்த்து சொல்லுங்க. ஆமென். நம்புவேன். உம்மை மாத்திரம் நான் நம்புவேன். உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. திக்கற்ற என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீ. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீ. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதத்தின் புத்தகம் 3ஆம் சங்கீதம். எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம். சங்கீதம் 3. சங்கீதம் 3ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். சங்கீதம் 3:3. நீரின் கேடகமும் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அங்கு சொல்லப்பட்டிருக்கு, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். சரியா? ஒரு நிமிஷம். நீங்க சண்டே கிளாஸ் பிள்ளைகள் எல்லாம் கீழே போயிருங்க. கீழே டீச்சர் வீடு. நமக்கு டீச்சர் நம்ம வீடை திறந்து தந்திருக்கிறாங்க, மேல் வீட்டை திறந்து தந்திருக்கிறாங்க. கீழே சண்டே கிளாஸ் நடத்துறதுக்கு அவங்க ஹாலை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலே அது நமக்கு ஆசீர்வாதம். தொடர்ந்து டீச்சருக்காக, அவங்க ஆண்டவருக்காக செய்து வருகிற இந்த பெரிய ஊழியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. சின்ன பிள்ளைகள் எல்லாம் போயிடலாம். பெரியவங்க நீங்க வெளியே கஷ்டமா உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா நீங்க உங்க உள்ள வந்துடலாம். பெரியவங்க நீங்க உங்க முகத்தை பார்த்து பேசுறதுக்கு நான் ஆசைப்படுறேன். நீங்க உள்ள வந்து உட்காரலாம். உள்ள சேர்ஸ் இருக்கு, நீங்க உள்ள வந்து உட்காரலாம். சேர். ஹல்லேலூயா. செக் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Check, praise the Lord. Hallelujah. Check, praise the Lord. Hallelujah. Okay.
மீண்டும் நாம் அந்த வசனத்தை வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 3ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும், சத்தமா சொல்லுங்க எல்லாரும், நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். இல்லையா சொல்லலாமா? கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? கேடகமா இருக்கிறார். ரெண்டாவது எப்படி இருக்கிறாரு? மகிமையா இருக்கிறார். மூன்றாவது நம்முடைய தலையை உயர்த்துகிறவரா இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எல்லா விதத்திலும் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, எப்படியாகிலும் எனக்கு ஒரு உயர்வு வேண்டும், ஒரு மேன்மை வேண்டும், ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், ஒரு நன்மை வேண்டும். நான் இப்போ இருக்கிறத காட்டிலும் என்ன செய்யணும்? ஒரு உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிறது எல்லாருடைய விருப்பமும் தான், எல்லாருடைய ஆசை. ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறோம், இன்னும் ஒரு சம்பள உயர்வு வேணும் அப்படிங்கிறது விருப்பம். ஒரு கடை வச்சிருக்கிறோம், இன்னும் அதில் உயரணும் அப்படிங்கிறது நம்முடைய விருப்பம். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கிற நிலையை காட்டிலும் இன்னொரு உயர்வு. சரியா? அதிகாலையில் நான் ஜெபம் பண்ணும்போது, நம்முடைய விசுவாச பிள்ளைகள் எல்லாருக்காக ஜெபம் பண்ணும்போது நான் ஜெபம் பண்ணுறது, ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுறது, ஆண்டவரே எல்லாருக்கும் ஒரு சொந்த இடத்த கொடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். எல்லாருக்கும் ஒரு சொந்த வீட்டை போடுங்க. சரி, ஆண்டவரால் முடியுமா முடியாதா? கண்டிப்பாக முடியும், கண்டிப்பாக முடியும். ஒருவேளை வண்டியூரில் 10 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு ஒரு சென்ட் அப்படின்னு இருந்தாலும் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தரால் எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலைமையிலும் எப்படியும் அற்புதம் செய்ய அவரால் கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எனவே ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார். அப்போ முதல்ல அவர் நமக்கு எப்படி இருக்கிறாரா? நமக்கு ஒரு நல்ல கேடகமாய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ கேடகம் என்று சொல்லும் பொழுது என்னது? கேடகம் என்றால் ஒரு பாதுகாப்பு. முதல்ல கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? ஒரு பாதுகாப்பு, ஒரு செக்யூரிட்டி. சரி, அந்த உலகத்துல சரியா நம்ம வெளியே போயிட்டு உள்ள வந்தாதான் இன்னைக்கு பாதுகாப்பு. இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணும்போது, சாயந்தரம் ஃபோன் பண்ணும்போது எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். பாஸ்டர் காலையில் தானே ஃபோன் பண்ணீங்க, திரும்ப சாயந்தரம் எப்படி இருக்கீங்க கேட்குறீங்க அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னாரா, இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் 1 மணி நேரத்துக்கு பிறகு என்ன நடக்குன்னே தெரிய மாட்டுக்கு. காலையில் கேட்டாலும் சாயந்தரம் எப்படி இருக்குன்னு என்ன செய்ய வேண்டியிருக்கு? கேட்க வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம வாழ்ந்தாலும் ஆண்டவரை ஆராதிக்கிற, அவரை தெய்வமாய் கொண்ட பிள்ளைகள், அவருடைய வேதத்தை சுமக்கிற பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் நமக்கு கேடகமா இருக்கிறார். வர இல்லையா சொல்லலாமா? இந்த உலகத்துல நமக்கு யாரும் பாதுகாக்க முடியாது. உலகத்தின் சூழ்நிலைகள், நம்முடைய பணமோ, நம்முடைய திறமையோ, நம்முடைய ஞானமோ, நம்முடைய ஆஸ்தியோ, அந்தஸ்தோ எதுவுமே நம்மை பாதுகாக்க முடியாது. கர்த்தர் நமக்கு கேடகமா இருக்கிறார். வர இல்லையா சொல்லலாமா? ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போ எப்போ சொல்றாரு? இந்த காரியம் நடந்த பின்பு. அப்போ அங்க முன்னாடி ஏதோ ஒரு காரியம் என்ன செய்திருக்கு? நடந்திருக்கு. ஏதோ ஒரு காரியம், ஒரு பெரிய ஆபத்தோ ஏதோ ஒரு சூழ்நிலை நடந்திருக்கு. அந்த காரியம் நடந்த பின்பு ஒருவேளை நடந்து எல்லாம் வெற்றியா முடிஞ்சிட்டு, ஆனா அதுக்கு பிறகும் ஆபிரகாம் எப்படி இருந்திருக்கிறாரு? ஒருவேளை சோர்வாவோ, ஒருவேளை ஐயோ இப்படியெல்லாம் ஒரு சம்பவம் நடந்துச்சே அப்படின்னு சொல்லி எதையோ ஒன்றை எண்ணிக்கொண்டிருக்கிற அந்த தருணத்துல ஆண்டவரை விட்ட தெளிவா பேசுகிறாரு. என்ன பேசுகிறார்? இந்த காரியங்கள்லாம் நடந்த பின்பு ஆபிரகாமே, நீ என்ன செய்யாத, பயப்படாத, நான் உனக்கு எப்படி இருக்கிறேன்? கேடகமாகவும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு, ஆபிரகாமுக்கு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாத. பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் கேடகமா இருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் மிகப்பெரிய பலனா இருக்கிறார். கரங்களை உயர்த்தி வர இல்லையா சொல்லலாமா? அல்லேலூயா. பெரிய பெரிய பலனா இருக்கு. அப்ப என்ன இங்க சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு முந்தின அதிகாரங்கள்ல வாசிக்கும் பொழுது அங்க என்னன்னா 8வது வசனத்தை வாசிங்க. 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது சோதமின் ராஜாவும்
கொமோராவின் ராஜாவும் ராஜாவும் பள்ளத்தாக்கிலே ஓடும் யுத்தம் பண்ண புறப்பட்டு அந்த 5 ராஜாக்களோடும் இந்த 4 ராஜாக்கள் என்ன செய்தார்கள்? யுத்தம் பண்ணினார்கள். சரி, அந்த பேர்கள்லாம் எனக்கு வாயில நுழைய மாட்டுக்கு. சரி, ஏதோ பிரிசி வந்து தப்பு இல்லாம வாஸ்தாப்ல. சரியா? அப்போ பாருங்க, அப்படி அந்த ராஜாக்களுடைய பெயர்கள்லாம் எத்தனை பேர் அங்க புறப்பட்டு வந்திருக்கிறாங்க? 5 பேரு புறப்பட்டு எத்தனை பேருக்கு எதிராக வந்திருக்காங்க? 4 பேருக்கு விரோதமாய் அங்கு பெரிய சேனையாக. அப்போ ஒரு ராஜா புறப்பட்டு வந்தாலே பெரிய பிரச்சனை. இங்க 5 பேர் சேர்ந்து வராங்க. அப்ப பெரிய திரளாய் வந்து இந்த 4 பேருக்கு விரோதமா என்ன செய்தாங்க? பாளையம் இறங்கி யுத்தம் பண்ணுகிறார்கள். பாளையம் இறங்கி யுத்தம் பண்ணுகிறாங்க. அப்ப யுத்தம் பண்ணும்போது என்ன நடக்கும்? யுத்தம் பண்ணும்போது நேரா வந்து எத்தனை பேர் அடிக்க முடியுமோ கொல்ல முடியுமோ கொன்றுவாங்க. எத்தனை பேர் சரண்டர் ஆகுறாங்களோ அவங்கள சரண்டர் ஆனவுடனே அவங்கள எல்லாத்தையும் அடிமைகளாக பிடிப்பார்கள். அந்த தேசத்துல இருக்கிற விலை உயர்ந்த உச்சிதமான பொருட்களை அத்தனையும் என்ன செய்வார்கள்? கொள்ளையிடுவார்கள். இதுதான் யுத்தத்துல நடக்கிற காரியம். அப்ப இதை போன்ற ஒரு பெரிய சம்பவமும் அங்க நடந்துச்சு. அப்போ அந்த சம்பவம்லாம் நடக்கும் பொழுது அங்க சோதோம் என்கிற ஒரு நாட்டுல யாரு இருக்கா? சோதோம்ல யார் இருக்கா? யார் இருக்கா? ஆபிரகாமுடைய சகோதரன் லோத்து அங்க இருக்கிறாப்புல. அப்ப இந்த ராஜாக்கள் எல்லாரும் லோத்துடைய வீட்டையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனுடைய பொருட்களையும் எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க? எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு அவங்க என்ன செய்யறாங்க? யுத்தம்லாம் முடிஞ்சு திரும்ப போயிட்டு இருக்கிறாங்க. இந்த செய்தி யாருக்கு வருது? ஆபிரகாமுக்கு வருது. ஆபிரகாம் எங்க இல்ல? அவன் சோதோம்ல இல்ல. சரி, ஏன் சோதோம்ல இல்ல? அண்ணன் தம்பி 2 பேரு. அண்ணன் தம்பி 2 பேருக்கும் கொஞ்சம் ஒரு அவங்களுக்குள்ள சண்டை வரல. அவங்களுடைய வேலைக்காரங்களுக்குள்ள சண்டை வந்த உடனே அண்ணன் தம்பி 2 பேரும் இணைகிறாங்க. 2 பேரும் இணைஞ்ச உடனே அண்ணே நம்ம ஏன் இப்படி சண்டை போட்டுருக்கோம்? அப்போ ஆபிரகாம் ஒரு ஆலோசனை சொல்றாரு. எதுக்கு நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கிறோம்? நீ இந்த பக்கம் போனா நான் அந்த பக்கம் போறேன், நான் அந்த பக்கம் போறேன், நீ இந்த பக்கம் போ, உனக்கு எது வேணுமோ நீ எடுத்துக்கோ. அப்போ பாருங்க அவருடைய ஜெனரசிட்டியை பாருங்க. ஆபிரகாமுடைய அந்த ஒரு சந்தோஷமா என்ன செய்யறான்? லோத்தை பார்த்து சொல்றான், எப்ப நீ முதல்ல எதை எடுக்கிறியோ நீ எடுத்துக்கோ, மீதி உள்ளதை எனக்கு கூட நாங்க சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ லோத்து இப்படி பார்க்கறான். பார்க்கும்போது எப்படி இருக்குது? செழிப்பான சூப்பரான தண்ணீர் பாய்ச்சலான அவ்வளவு அழகான அந்த இடத்தை என்ன செய்கிறான்? அவரை தெரிந்தெடுத்துக்கிறான். ஆனா ஆபிரகாம் என்ன செய்கிறான்? நீ எதை விடுறியோ மோசம்னு சொல்லி அதை நான் எடுத்துக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். விட்டு கொடுத்தவர்கள் என்றும் விட்டு போனதில்லை. அதுக்கு ஒரு ஆபிரகாம் நல்ல ஒரு உதாரணம். ஆனா ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டு என்ன செய்கிறார்? நீ எவ்வளவு மட்டும் நடந்து திரிகிறோ அத்தனை தேசத்தையும் உனக்கு நான் கொடுப்பேன் என்று சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அவன் எங்கெல்லாம் நடந்து திரிந்தானோ, நடக்கிற மட்டும் நடந்து திரிந்தான், அத்தனை இடத்தையும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அந்த இடத்தையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஆனா இந்த சோதோம் குமாரா எப்படி அழிந்தது என்று சொல்லி பார்த்தோமானால், அந்த சோதோம் குமாரா செழிப்பான தேசம்தான், பணமெல்லாம் நிறைந்திருந்த தேசம்தான், எல்லா ஆசீர்வாதங்களும் இருந்த தேசம்தான். ஆனால் பாவமும் பெருகினபடியினாலே ஒரு நாளில் அந்த சோதோம் குமாரா பட்டணம் எப்படி அழிஞ்சதா? எப்படி அழிஞ்சது? அக்கினினாலே அழிந்தது. அக்கினினாலே அழிந்தது. அந்த இடத்துலதான் லோத்தினுடைய மனைவி திரும்பி பார்த்து என்ன ஆயிட்டாங்க? உப்புத்தூளாய். அப்ப பாருங்க, லோத்து அவனுடைய சூழ்நிலைகள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. இது ஆபிரகாம் கேள்விப்பட்ட பொழுது, ஆபிரகாம்கிட்ட இருந்தது ஒரு சின்ன கூட்டம் மக்கள் தான். அந்த சின்ன கூட்ட மக்கள் அவன் திரட்டி கொண்டு நேராக லோத்தை பிடிச்சிட்டு போன அந்த பகுதிக்கு நேராக ஓடி அந்த ராஜாக்கள் எல்லாத்தையும் பார்த்து அவங்கள்ட்ட எல்லாரும் அங்க சூழ்ந்து அங்கு யுத்தம் பண்ணி லோத்தையும் அவனிடத்துல எடுத்துக்கொண்டு போன எல்லாவற்றையும் அவன் திரும்ப கொண்டு வருகிறான். வர இல்லையா சொல்லலாமா? பாருங்க, லோத்து முதல்ல என்ன செய்தான்? ஆசைப்பட்டு உயர்வான இடங்களெல்லாம் தேடி செழிப்பா போனான். ஆனா கடைசியில யாருதான் வந்து காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருந்தது? ஆபிரகாம தான் வந்து காப்பாற்ற வேண்டிய. அப்போ காப்பாற்றி அவன் எல்லாத்தையும் கொண்டு வந்து திருப்பி அவனுக்கு எல்லாவற்றையும் அவனை ஒப்படைக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப அந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?
அதுதான் இங்க வாசிக்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் நடந்த பின்பு, இப்படி ஒரு யுத்தத்துல எல்லாத்தையும் கொள்ளையடித்து கொண்டு போன பிறகு இவங்க போய் அங்க வந்து அவங்களை எல்லாம் மீட்டு கொண்டு வருகிறார்கள். மீட்டு கொண்டு வந்த பிறகு கர்த்தர் அவரோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்றால், நீ பயப்படாதே, உனக்கு கேடகமும் மகாபலனுமாய் நான் இருக்கிறேன். வரலையா சொல்லலாமா? அப்போ ஆண்டவருக்குள்ள நாம இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் கேடகமாக பலனாக நமக்கு தஞ்சமாக அவன் நமக்கு இருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு அலையிலையா சொல்லலாமா? அங்க பாருங்க, கேடகமாய் உன் தலையை உயர்த்துகிறவராய் ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறார். சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 12வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 5:12. கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் என்ன செய்கிறாரா? யார் ஆசீர்வதிக்கிறார்? யார் ஆசீர்வதிக்கிறார்? நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்ப நீதிமான் யாரு? நாம தானே அழகா சொல்லிட்டோம். சரியா? அப்ப நம்மகிட்ட என்னெல்லாம் நீதி இருக்கு? ஆண்டவர் விரும்புகிற நீதி நம்மகிட்ட இருக்கா? ஆண்டவர் விரும்புகிற சத்தியம் நம்மகிட்ட இருக்கிறா? அப்போ கர்த்தர் நீதிமான என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்க. நாம தான் நீதிமான். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகள், அவருக்காக வாழுகிறவர்கள், அவருக்காக இந்த உலகத்தை வெறுத்து இந்த உலகத்தின் காரியங்களை விட்டுவிட்டு ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகள் தான் நீதிமான்கள். அல்லேலூயா. அவங்க தான் நீதிமான்கள். சரியா? இன்னைக்கு நிறைய பேர் நீதிமான்னு சொல்றாங்க, ஆனா அவங்களுடைய செயல்கள்ல, பேச்சுகள்ல, நடக்கையில எதுலயும் என்ன கிடையாது? நீதி இல்லை, நீதி இல்லை. ஆனா நாங்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ பெயர் இருக்குது, கிறிஸ்தவருடைய அடையாளங்கள் இருக்கிறது, ஆனால் நீதியான கிரியைகள் ஒன்று இல்லை, அவங்க வாழ்க்கையில பார்க்க முடியல. அப்ப பாருங்க, நீதிமானே கர்த்தர் என்ன செய்கிறாரா? ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் என்ன செய்கிறாரா? சூழ்ந்து கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். அப்போ முதல்ல ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம் என்னன்னா, ஒரு பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு தருகிறார். கரங்களை உயர்த்தி வரையில இல்லையா சொல்லலாமா? அல்லேலூயா. பாதுகாப்பை தருகிறார். அதுதான் நமக்கு கேடகமாய் கர்த்தர் இருக்கிறார். இரண்டாவது, கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறார்னா, அங்கு பார்க்கிறோம், அவர் நம்மை மகிமையினால் நிரப்புகிற தேவனா இருக்கிறார். அப்ப மகிமையினால் நிரப்புகிறன்னா எப்படி? மகிமையினால் நிரப்புகிறன்னா, நம்ம நடுவுல நிற்போம், அப்படி சுத்தி புகையா போட்டு அப்படியே அப்படி நம்ம நடுவுல அப்படி நின்று அப்படி வானத்துல அப்படி பறந்து போற மாதிரி, அதான் மகிமை. மகிமைன்னா என்னது? மகிமைன்னா என்னது? ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். 2ஆம் அதிகாரம். முதலாவது அற்புதத்தை கானாவூரிலே செய்து தம்முடைய மகிமையை என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அப்ப அந்த மகிமையை வெளிப்படுத்தின போது என்ன ஆச்சுது? மகிமை வெளிப்பட்ட போது என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? அற்புதம் நடந்துச்சு. குறைவுகள் நிறைவாய் மாறிட்டு. அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப மகிமைனா என்னன்னா, நம்முடைய குறைவுகள் மாறி நமக்கு என்ன உண்டாகிறது? நிறைவு உண்டாகிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் என்ன நிறைவா வச்சிருக்கிறார்? அல்லேலூயா சொல்ல முடியுமா? நிறைவு நம்ம எல்லாருக்கும் நிறைவா தான் வச்சிருக்காரு. யாரும் நீங்க சொல்ல முடியாது எனக்கு இதெல்லாம் குறைவு இருக்கு, ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் நம்மளை ரட்சித்திருக்கிறார். அதுக்கு மேல என்ன வேணுங்க? அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம ஆண்டவர் அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். அவருடைய சொந்த ஜனமாய் நம்மை மாற்றி இருக்கிறார். நம்முடைய பெயர்களை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் நிறைய ஆசீர்வாதம், அது வந்தா இது வந்தா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் வரும் போகும், இந்த உலகத்தோடு நம்ம விட்டுட்டு போவோம். ஆனா எது உண்மையிலே மகிமை, எது குறைவு நிறைவானதுன்னா, ஆண்டவர் அவருடைய பிள்ளையாய் நம்மை மாற்றி நம்முடைய பாவங்களை மன்னித்து அவர் நம்முடைய ஸ்தோத்திர ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார் அல்லவா? அல்லேலூயா. கல்வாரியிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக நாம் கழுவப்பட்டிருக்கிறோம் அல்லவா? கல்வாரியின் இரத்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் அல்லவா? கல்வாரி இரத்தத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் அல்லவா? அதுதான் மகிமை. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அங்கு கானா ஒரு கல்யாண வீட்டிலே குறைவு உண்டாயிற்று, திராட்சரசம் காலி ஆயிட்டு. ஆனா ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்தினார். தண்ணீரை கர்த்தர் திராட்சரசமாய் மாற்றினார். அல்லேலூயா சொல்லலாம். அப்ப இன்றைக்கு நம்முடைய உடைந்து போன, நம்முடைய ஒன்றுமில்லாமலாம் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ருசியுள்ளதாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. நம்முடைய சபைக்கு வராம இருந்தா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவர்களுக்குள்ள வந்ததுனால
கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ருசி உள்ளதாய் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரதீப் இந்த சபைக்கு வந்ததுனால கர்த்தர் ஒரு 40-50 பேருக்கு ஆசீர்வாதமாய் அவரை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. உங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்துவார். உங்க சபைக்கு வராம இருந்தனா ஏதோ ஒரு இன்னைக்கு ஏதாவது ஒரு சினிமா தியேட்டர்ல இருந்திருப்போம், அல்லது இன்னைக்கு ஏதாவது ஒரு கறிக்கடையில நின்றுட்டு இருப்போம். சரியா? காலையில ஆராதனைக்கு வராம அல்லது எங்கேயோ நம்ம நின்றுட்டு இருந்திருப்போம். ஆனா கர்த்தர் அவருடைய பிள்ளையா நம்ம மாற்றுறதுனால நம்முடைய குறைவுகளை நீக்கி ஆண்டவர் இன்றைக்கு ஒரு மகிமையான வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அப்போ மகிமை என்பது என்னன்னா குறைவுகளை நிறைவாக்குகிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய குறைவுகளை மாற்றி இருக்கிறார். சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 8-10 ஆகிய வசனங்களை வாசிங்க. சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 8-10 ஆகிய வசனங்கள். சங்கீதம். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அவருடைய கண்ணை யார் மேல வச்சிருக்கிறாருங்க? யார் மேல வச்சிருக்கிறாரு? நம்ம மேல வச்சிருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் அவர் எதிராளிகள் மீதெல்லாம் அவர் கண்ணு இருக்கு. இல்ல, ஆண்டவர் நம்ம மேல அவருடைய கண்ணை வைத்திருக்கிறார். வர இல்லையா சொல்லலாம். 10ஆம் வசனத்தை வாசிங்க. 10ஆம் வசனம். கர்த்தரை நம்பி இருக்கிறவரை என்ன சூழ்ந்து கொள்ளுமா? கிருபை சூழ்ந்து கொள்ளும். வர இல்லையா சொல்லலாம். அவருடைய கிருபையை நமக்கு தருகிறார். கிருபையை தருகிறார். நம்ம அவர் கிருபை இல்லாம நம்ம வாழவே முடியாது. அவர் கிருபை தான் நம்மளை தாங்குது. அவர் கிருபை தான் நம்ம நடத்துகிறது. அவர் கிருபை தான் நம்மை போஷிக்கிறது. அவர் கிருபை தான் நம்மை வாழ வைக்கிறது. எத்தனையோ பலகீனத்துல சுகவீனத்துல நம்ம மடிந்து போகிற நிலைமையில வந்தாலும் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி பாதுகாத்து இன்றைக்கு நம்ம சுகத்தோடு வைத்திருக்கிறார். இதுதான் அவருடைய மகிமை. இன்னொரு வசனத்தை வாசிப்பேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம். 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. அப்ப இதுதான் ஆண்டவருடைய மகிமை. ஆண்டவருடைய மகிமை. ஆண்டவருடைய மகிமை என்றால் அவர் நமக்கு எட்டாததும் உயர்ந்த பெரிய காரியங்களை நான் உனக்கு என்ன செய்வேன்? அறிவிப்பேன். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம நினைத்து பார்க்க கூடாத காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நினைத்து பார்க்க கூடாத காரியங்கள், எண்ணி பார்க்க முடியாத காரியங்கள், நமக்கு யோசனையில வராத காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற தேவனா இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 113ஆம் சங்கீதம் 7-8 வசனங்கள் வாசிங்க. சங்கீதம் 113ஆம் சங்கீதம் 7-8 வசனங்கள். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் நம்ம எங்க இருந்து உயர்த்துகிறாரா? குப்பையிலிருந்து நம்மை உயர்த்துகிறார். குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இப்போ ஒரு பாஸ்டர், சென்னையில உள்ள ஒரு பாலா அப்படிங்கிற ஒரு பாஸ்டர், அவருடைய சாட்சியை கேட்டிருப்போம். அவருடைய பாட்டு, அவர் எழுதின பாட்டை நம்ம, என் தாயின் கருவில் உருவாகும் முன்னே என் கருவை நீர் கண்டீர் ஐயா அப்படிங்கிற பாட்டை நம்ம பாடியிருக்கோம். அந்த பாட்டுக்கு சொந்தக்காரர், அந்த பாட்டை எழுதின அந்த போதகர், அவர் தன்னுடைய சிறு வயதுல குப்பை பொறுக்கிற வேலையில இருந்தார். குப்பை பொறுக்க அவருடைய வீட்டுல அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு நெருக்கங்கள், வேற வழி இல்லாத சூழ்நிலை. அங்கெங்கேயா குப்பை பொறுக்கி அதுலதான் அவங்களுடைய வாழ்க்கை நடந்தது, அதுதான் அவங்களுடைய குடும்பம் நடந்தது. ஆனால் ஒரு நாளிலே ஏதோ ஒரு சின்ன வேலை கிடைச்சது, ஒரு நபரை சந்திச்சா ஆண்டவர் தான் மெய்யான தெய்வம் என்பதை அவர் அறிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அவர் அறிந்து கொண்டபடியினால் ஆண்டவருக்காக பணியாற்றுவேன் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு பிரபலமான ஒரு ஊழியராக அவர் இந்த குறிப்பிட்ட இந்த இடைப்பட்ட நாட்கள்ல அவர் மாறி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் குப்பையிலிருந்து ஒருவனை உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை குப்பை போன்ற இருக்கலாம், நம்முடைய சூழ்நிலை குப்பை போல இருக்கலாம், நம்முடைய பின்னணி குப்பை போன்ற அனுபவங்கள் இருக்கலாம், நாம பிறந்து வளர்ந்தது ஒரு குப்பையான அனுபவங்களா இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரை நம்ம நம்பி இருந்தோமானால் ஆண்டவர் குப்பையிலிருந்து எளிமையான ஒருவரிலிருந்து ஆண்டவர் உயர்த்தி மேன்மைப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. அவர் எந்த மனுஷனையும் படிப்பறிவில்லாத படித்தவர்களை வெட்கப்படுத்தும்படியா ஆண்டவர் படிப்பில்லாதவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. அவமானப்பட்டவர்கள், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார்.
சமாரியா ஸ்திரீ அந்த ஊர்ல எல்லா நிலைமைகளிலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருந்தாங்க. புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில சாயந்தர நேரத்துல காலை நேரத்துல அவங்க தண்ணி எடுக்க வர முடியாத சூழ்நிலை. அவ்வளவு மோசமா அவங்கள பற்றி பேசுவாங்க. மத்தியான நேரத்துல தான் அவங்க தண்ணி, மத்தியானத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உடையவங்களை தான். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு அந்த சமாரியா ஸ்திரியை பற்றி எல்லா இடங்களும் பிரசங்கம் பண்ணப்பட முடியாத கர்த்தர் அவரை உயர்த்தினார். அல்லேலூயா. அப்ப ஏன்னா ஆண்டவர் ஒரு வாழ்க்கையில வரும் பொழுது அவருடைய மகிமை வெளிப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு மனிதனை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை நம்பும் பொழுது, அங்க பார்க்கிறோம் யோவான் 2:11 நம்ம வாசிக்கும் பொழுது, அவர்கள் விசுவாசித்த பொழுது அங்கு என்ன செய்கிறது? அற்புதம் உண்டாயிற்று. நாம் ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது அற்புதம் நடக்கும். அந்த விசுவாசம் எப்படி வெளிப்படும்? நம்முடைய செயல்களில் வெளிப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். நம்ம கர்த்தரை விசுவாசிக்கணும்னா நம்முடைய செயல்ல எப்படி வெளிப்படும்? நம்ம ஜெபம் பண்றதுல தெரியும், நம்ம வேதம் வாசிக்கிறதுல தெரியும், நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கறதுல தெரியும், நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதுல தெரியும், ஆண்டவரை மற்றவர்களை வழிநடத்துவதில் தெரியும், ஆண்டவருக்கு மற்ற எல்லா ஜெபங்கள்ல பங்கு பெறுறோம்னா நமக்குள்ள விசுவாசம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா எல்லா ஜெபத்திலையும் பங்கெடுக்கணும். கர்த்தர் என் வாழ்க்கையில குடும்பத்துல அற்புதம் செய்வார், என்னை மேன்மைப்படுத்துவார். எனக்கு ஜெபந்தான், இந்த வேதம் தான், இந்த கர்த்தர் தான், இதை தவிர எனக்கு மேன்மை எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம விசுவாசிப்போமானால் நம்ம அந்த காரியங்கள் கிரியைகள் எல்லாத்துலயும் வெளிப்படும். அல்லேலூயா. நம்ம வேலையை நம்பி இருந்தோம்னா, பணத்தை நம்பி இருந்தோம்னா, வேற ஒரு சூழ்நிலையை நம்பி இருந்தோம்னா, பைபிள் வாசிப்பு ஜெபம் கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள்லாம் ரெண்டாவதா தான் இருக்கும். நம்ம கர்த்தரை முதல்ல நம்பி இருந்தோமானால் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே இது முதலாக இருக்கும். வரலையா சொல்லலாம், இது முதலாக இருக்கும். அப்ப நம்ம கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது, நம்பும் பொழுது, கர்த்தர் நம்முடைய குறைவுகளை மாற்றுகிற தேவனா இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கிறார். இரண்டாவது, அவர் தம்முடைய மகிமையெல்லாம் நம்மை நிரப்புகிறார். மூன்றாவது, கர்த்தர் உன் தலையை உயர்த்துகிறவரா இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். கர்த்தருடைய நாமம். இப்போ இதெல்லாம் என்னால நடந்தது, போலீஸால நடந்தது, அவன் சொன்னனால இவன் சொன்னனால இல்ல, ஒரு குழுவா ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. இந்த சபையில இந்த காரியத்துக்காக எத்தனையோ பேர் நீங்க ஜெபம் பண்ணீங்க. உங்களுடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் கிரியை செய்தார். அல்லேலூயா. ஒரு 7 நாள் அதை சுற்றி வந்து ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. ஒரு எரிகோ கோட்டை, அந்த துதிக்கே காணப்படுகிற தடையை ஆண்டவரை மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு 7 நாள் நம்ம கார்ல அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி கண்ணாடியெல்லாம் பூட்டிட்டு அந்நிய பாஷையில நிறைஞ்சு அவ்வளவு சத்தமா அந்த இடத்த ஃபுல்லையும் சுத்தி வந்தோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. துதியினாலே கர்த்தர் மகிமையை வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். சங்கீதம் 37 சங்கீதம் 34 வாசிங்க. சங்கீதம் 37-34 வேகமா. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவர் உன்னை என்ன செய்வாரா? உயர்த்துவார். தொடர்ந்து உள்ள வசனம், துன்மார்க்கன் அறுப்புண்டு போவது நீ என்ன செய்வாயா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் என்ன உயர்த்துவார்? என்ன உயர்த்துவார் சொல்லுங்க. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அப்ப பாருங்க, ஆண்டவரை நாம நம்பி இருக்கும் பொழுது, சார்ந்து இருக்கும் பொழுது அவர் நம்மை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். ஆதியாகமம் 12-1-3 வசனம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 12 ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்ப எப்படியெல்லாம் ஆசீர்வதித்தார்னா, நான் உன்னை எப்படி மாற்றுவேன்? செல்வ சீமானாய் மாற்றுவேன், நீ பூமியில சகல ஜாதிகளில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன்னை நீதான் என்ன செய்வ? விசுவாசத்தின் தகப்பன். அல்லேலூயா. துதிக்க சகல விசுவாசிகளுடைய தகப்பனா நீங்க இருப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா அற்புதம் ஒண்ணுமே நடக்கல. சில ஆண்டுகள் நடக்கல. ஆனால் கர்த்தர் இன்றைக்கும் நாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவர் சந்ததியாய் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு காரணம் அவனை ஸ்தோத்திரம், கர்த்தரை ஆபிரகாம் விசுவாசித்ததை நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 6:14 வாசித்து முடிப்போம். எபிரேயர் 6:14 நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து
உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நீ எப்படி இருப்பாயா? ஆசீர்வாதமா இருப்பா. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் surely I will bless you. surely அப்போ ஷியரா, சரியா? சிலர் சொல்லுவாங்க நிச்சயமா அப்படின்னு சொல்ல, ஷியர் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் ஒரு உறுதியை கொடுக்கிறது. கண்டிப்பாக, உறுதியாக, எந்த மாற்றமும் இல்லை, நிச்சயமாக. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் அல்லேலூயா சொல்லலாம். அவரை தேடுகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கிறதா? இந்த வேதத்தை வாசிக்கிற அனுபவம் இருக்கிறதா? அவரோடு பேசுகிற ஒரு அனுபவம் இருக்கிறதா? அவரோடு நடக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறதா? அவரை நம்பி செயல்படுகிற ஒரு அனுபவம் இருக்கிறதா? நம்ம நம்பி அவர் செயல்படுகிற காரியங்கள்ல நம்ம படுகிற பிரயாசங்களை எல்லாவற்றையும் அவர் கணக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாய் நம்மை கர்த்தர் உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். இன்னும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தினுடைய லிஸ்ட், பெரிய ஆசீர்வாதத்தினுடைய லிஸ்ட் பைபிள்ல இருக்கு. உபாகமத்தின் புத்தகம் நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க. 28ஆம் அதிகாரம் 1-14 வரைக்கும் உள்ள ஆசீர்வாதங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாரா? வாய்க்க பண்ணுவார். கரங்களை உயர்த்தி வர இல்லையா சொல்லலாம். அல்லேலூயா. அந்த 1-14 வசனங்களை நீங்க காணாம படிச்சு பாருங்க. ஆண்டவரே இது அத்தனை எனக்கு தாங்க. நீ கையிட்டு செய்கிற எல்லாத்துலயும் ஆசீர்வாதம், எல்லாத்துலயும் ஆசீர்வாதம். உனக்கு உயர்வு, உனக்கு மேன்மை, உனக்கு குறையில்லாம நிறைவாய் கர்த்தர் எல்லா விதத்திலும் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துகிற தேவரா இருக்கிறார். அல்லேலூயா. குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தரும். குறைவில்லாத ஒரு வாழ்க்கை. சில வீட்டில் ஸ்தோத்திர கல்யாணம் முடிஞ்சு அந்த புதுமண தம்பிகளை புது வீட்டுக்கு என்ன செய்வாங்க? வீட்டில் கொண்டு வைப்பாங்க. அப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சரியா? நிறைய பேரை நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன், அப்படி பார்த்துருக்குறேன். அப்படி செய்யும்போது அந்த வீட்டார் என்ன செய்வாங்க? அதுவும் பெண் வீட்டார் அந்த பெண்ணுக்கு என்ன பண்ணுவாங்க? தேவையான எல்லா பொருட்களும் என்ன செய்வாங்க? வாங்கி கொடுப்பாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். 2 மூட அரிசி, சரியா? எல்லாம் ஒவ்வொரு கிலோ, பருப்பு 1 கிலோ, அது 1 கிலோ, இது 1 கிலோ, அப்படி எல்லாமே டப்பா டப்பாவா நிறையக்கூடிய அளவுக்கு. அப்போ அந்த முதல் நாள்ல அப்படி இருக்கும். ஆனா எல்லா நாளும் அப்படி இருக்குமா? எல்லா நாளும் அப்படி இருக்குமா? ஆனா ஆண்டவரை நம்புகிறவர்களை எல்லா நாளும் ஆண்டவர் அப்படி வைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை பேருக்கு அப்படி ஆசை? எல்லா நாளும் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி குறைவு இல்லை, என்னுடைய வாழ்க்கையில நிறைவே தருவார். அல்லேலூயா. ஏன்னா பைபிள் சொல்லுது, சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மை கூடாது. இல்லை பாஸ்டர், நீங்க சும்மா ஒரு கல்யாண வீட்டில் எங்கேயோ போய் பார்த்துட்டு தெரியாம சொல்றீங்க. நான் சொல்லலை, வேத வசனம் சொல்லுது, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கோ, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கோ, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் கூட. யாரை தேடுகிறவங்களுக்கு? யாரை தேடுகிறவங்களுக்கு? கர்த்தரை தேடு. அப்போ ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை தேடணும், அதிகாலையில கர்த்தரை தேடணும், எப்பப்பெல்லாம் கர்த்தரை தேட முடியுமோ அப்படியெல்லாம் கர்த்தரை தேடவங்களுக்கு ஒரு நன்மை கர்த்தர் குறைபட மாட்டார். அல்லேலூயா. அம்மா நீங்க வந்திருக்கிறீங்க, நீங்க உங்க இட்லி கடையை பூட்டிட்டு இங்க வந்திருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை குறையில்லாமல் நடத்துவார். அல்லேலூயா. அவங்க அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை, வீட்டில் ஆண்கள் இல்லை, சரியா? கணவனார் இல்லை, அந்த அம்மா மட்டும்தான் இட்லி கடை வச்சு இது பண்றாங்க. அவங்களுடைய வருமானமே அதுதான், வேற வழியே இல்லை. ஆனா நீங்க கடையை பூட்டிட்டு வந்திருக்கிறீங்களா, கர்த்தர் உங்களை குறை இல்லாமல் நடத்துவார். அல்லேலூயா. வரும் நாட்கள்ல நீங்க எப்படி ஒரு பிரதீப் பிரதர் ஒரு சாட்சி சொன்னாரோ அப்படி சாட்சியா கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அப்போ முதல்ல வசனம், நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க மீண்டும், நீர் என் கேடகம். எனக்கு கேடகம்னா பாதுகாப்பு. இயேசுவே நீர் எங்களுக்கு பாதுகாப்பு. நீர் எங்களை ஆண்டவரே மகிமை என்று சொன்னால் குறையில்லாமல் நடத்துகிற தேவனாய் ஆண்டவரே என் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதம் முடிய போகிற இந்த நாள், கடைசி நாள், நாளைக்கு 1ஆம் தேதி, கர்த்தர் வருகிற மாதத்துல நம்முடைய தலையை உயர்த்த போகிறார். தேவையான சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு தந்து நடத்துவார். இது நிச்சயம். இது கர்த்தர் மாறாத வார்த்தைகளாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் குறைந்து போவதில்லை, அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்புவதில்லை. அந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நல்ல ஆண்டவரே ஆராதனை வேலைக்காக நன்றி ராஜா. இந்த நாளில் உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே நன்றி ஆண்டவரே. நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவேளை உம்முடைய பிள்ளைகள் யார் யார் இந்த இடத்துல ஏறி வரும் பொழுது என்னென்ன குறையோடு வந்திருந்தாலும் ஆண்டவரே, இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது ஆண்டவரே குறைவுகள் நீங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, வெறுமையான தண்ணீரை
திராட்சை ரசமா மாற்றினீரே, சுவையுள்ளதா மாற்றினீரே. என்னுடைய வாழ்க்கை சுவையுள்ளதா மாறட்டும். என்னுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறட்டும். ஆண்டவரே ஒரு அற்புதமா மாறட்டும். கர்த்தர் விடுதலை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கு கர்த்தாவே, கல்வாரி நாயகரே. பாவக்கரை போக்கு கர்த்தாவே, கல்வாரி நாயகரே. ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. எம்மை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. எம்மை தேடி வந்து அவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க, எஸ் லார்ட் வாழ்க. ஓம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் என்னுடைய மகிமையினால் கனத்தினால் தலை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே குறைவுகளை நீக்கி ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நாளிலே இந்த வசனத்தை கேட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி நடக்கவும், இந்த வார்த்தையின்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லவும், உங்க சாட்சியாய் வாழவும், இன்னும் விசுவாசத்திலே இன்னும் அதிகமாய் உம்மை சார்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்வீர். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த நாளில வர தவறின ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளியூரிலே வெளிநாடுகளிலே காணப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வர நாளில் அவர்களை கொண்டு வாங்க, உடைய நாமத்தை மகிமைப்படுத்து. வருகிற வாரத்திலே பிறந்த நாளை கொண்டாடுகிற மகனையும் கர்த்தர் ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும். தேவநாம மகிமைப்படுத்தும். எல்லாவற்றையும் உடைய திருப்பாதத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சிநேகம், சமாதானம் இன்னும் சதா காலங்களில் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாழ்வை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.